அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் ராஜகனின்னு சொல்லக்கூடிய எலுமிச்சம்பழத்தை பயன்படுத்தி இன்ஸ்டண்ட்டாக எப்படி ஒரு ஊறுகாய் தயார் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். சிலர் இதை வேக வச்சு இல்லைனாக்கா உப்பில் ஊற வச்சு ஊறுகாய் செய்வாங்க. அந்த மாதிரிலாம் உப்பில் ஊற வைக்கும்பொழுது இயற்கையாகவே உப்பு சத்து இதில் அதிகமாக போயிடும் ஊறுகாயில். அதனால் குறைவான அளவு உப்பை பயன்படுத்தி எப்படி ஊறுகாய் செய்கிறது அப்படின்றத பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். முதல்ல எலுமிச்சம்பழத்தை நல்லா கழுவிட்டு ஈரப்போக ஒரு துணியால் தொடச்சி எடுத்துக்கணும். அப்புறம் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணணும். இதில் 2 சைஸாக கட் பண்ணலாம். கொஞ்சம் பெரிய சைஸ் ஸ்லைஸ் வேணுன்றவங்க இப்படி குவார்ட்டர் சைஸில் கட் பண்ணிக்கலாம். அதை விட சின்னதாக வேணுங்கிறவங்க அதை விட 2ஆக கட் பண்ணிக்கலாம். அதை அப்படியே குவார்ட்டர் சைஸை அப்படியே 2ஆக கட் பண்ணிக்கலாம். இதில் இருக்கிற விதைகளை எடுத்துடணும். ஒரு வானல் அடுப்பில் வச்சுட்டு நான் இப்போ இதில் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தேவையான எண்ணெய் நீங்கள் சேர்த்துக்கலாம். கடலை எண்ணெயோ இல்லை ரிஃபைண்ட் ஆயிலையோ நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம். இந்த எண்ணெய் சூடேறினதும் இதில் நான் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டு கடுகு பொரிஞ்சு வருது. இப்போது இதில் ஒரே ஒரு மிளகாய் வரமிளகாய் நான் சேர்த்துக்கிறேன். ஏன்னா ஊறுகாய்க்கு மிளகாய் தாளிக்கிறதா அப்படின்னு கேட்காதீங்க. இந்த ஊறுகாயில் ஊறின இந்த மிளகாயை நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள், அதனோட ருசியே தனி. கடுகு நல்லா பொரிஞ்சதும் மிளகாயும் அதில் அப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயமும் சேர்த்து வெந்தயம் நல்லா பொரியணும். மிதமான தீயிலேயே அடுப்பு இருக்கணும். இதில் அதுக்கு பிறகு வெந்தயம் பொரிஞ்ச பிறகு வெந்தயம் கடுகு பொரிஞ்ச பிறகு அதில் பெருங்காயத்தூள் நம்ம சேர்த்துக்கிறோம். கட்டி பெருங்காயம் கூட சேர்த்தா வாசனை இன்னும் தூக்கலாக இருக்கும். நல்லா எல்லாம் பொரிஞ்சு வந்ததும் அதில் நம்ம கட் பண்ணி விதை நீக்கி வச்சுருக்கிற எலுமிச்சம்பழத்தை சேர்த்து மிதமான தீயிலேயே கிளறணும். எலுமிச்சம்பழத்தோட தோல் நல்லா வதங்கி நிறம் மாதிரி வரும். அதாவது இந்த ஸ்டேஜ்லேயே இது ஒரு பாதி வெந்திருக்கும். இந்த சமயத்தில் நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா எலுமிச்சம்பழத்தை, அந்த பிளேட்டில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு தண்ணி விட்டு கழுவி இந்த எலுமிச்சம்பழத்தோட வேகிற எலுமிச்சம்பழத்தோட சேர்த்துடலாம். நல்லா வெந்து சாஃப்டாகும். எலுமிச்சம்பழம் தோல் நிறம் மாதிரி வெந்து வந்த பிறகு தான் இதில் நம்ம உப்பும் மிளகாய்த்தூளும் சேர்க்க போகிறோம். சில எலுமிச்சை பழங்களில் தோல் பகுதி கடினமாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கிற பழங்களில் வேகிறதுக்காக அப்பப்போ கிளறி விட்டு மூடி போட்டு சிம்மில் வச்சு வேக வைக்கலாம். ஓரளவு சாஃப்டாகி வெந்ததும் இதில் நான் இப்போ 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் தனி மிளகாய்த்தூள் சேர்த்துருக்குறேன். நீங்கள் இது உங்களுடைய காரத்துக்கு ஏற்றாற்போல் நீங்கள் கூடவோ குறைச்சோ இதை சேர்த்துக்கலாம். நீங்கள் இதுக்கு எப்போவுமே கல் உப்பு தான் பயன்படுத்தணும். அது நம்ம டேபிள் சால்ட்டை இதுக்கு பயன்படுத்தக்கூடாது. கல் உப்பு பயன்படுத்தினா தான் ரொம்ப நாளைக்கு நல்லாயிருக்கும் ஊறுகாய். தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்து அப்பப்போ கிளறி விட்டு மூடி வச்சு வேக வச்சு எடுத்துக்கணும். கல் உப்பு நல்லா கரைஞ்சி ஒன்று சேர்ந்து வரணும். இந்த சமயத்தில் நம்ம உப்பும் காரமும் செக் பண்ணிக்கலாம். தேவைப்பட்டால் கூட சேர்த்துக்கலாம். மிதமான தீயிலேயே இதை அப்பப்போ கிளறி நல்லா வெந்திருக்கான்னு செக் பண்ணிக்கணும். எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுனாக்க நம்ம தயாராகிடுச்சுன்னு அர்த்தம். மிதமான தீயிலேயே இதே மாதிரி மூடி போட்டு அப்பப்போ வேக வச்சு கிளறி விட்டு எடுக்கணும். எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரணும். அது தோலெல்லாம் நல்லா சாஃப்டாகி நீங்கள் டேஸ்ட் பண்ணும்போது நல்லா வெந்து இருக்கணும். இந்த ஸ்டேஜில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் சர்க்கரையோ இல்லைன்னா நாட்டு வெள்ளை சர்க்கரையோ கூட சேர்த்துக்கலாம். சுவை இன்னும் வித்தியாசமான சுவையில் இருக்கும். எண்ணெய் உப்பு குறைவாக உள்ள ஆரோக்கியமான இன்ஸ்டன்ட் எலுமிச்சை ஊறுகாய் ரெடி. இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.